ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்குறது தாமிரபரணி ஆறு. தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டிலே கரைகிற ஒரே ஆறு தாமிரபரணி ஆறு. வத்தாத ஜீவநதி எங்கள் நெல்லை மாவட்டத்துக்கு கிடச்ச ஒரு பரிசு இது. இதை பாதுகாக்கணும், அப்படி ஒரு பாதுகாக்கணும் மக்களே. இந்த ஆற்று வந்து ஓட்டத்தை பாருங்கள் மக்களே, எவ்வளோ செழிப்பாக ஓடுது பாருங்கள் மக்களே. இந்த ஆற்றை பார்க்கும்போது மனசுக்கு அப்படி ஒரு மன நிம்மதி. இந்த ஆற்றை மேலே பாலத்தை நின்று ரசிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மக்களே. சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்த இந்த ஆறு மக்களே, இவ்வளோ அழகாக ஓடுது பாருங்கள். இவ்வளோ கோடை வெயில் தமிழ்நாட்டில் எந்த பக்கமும் தண்ணி கிடையாது. ஆனால் எங்கள் திருநெல்வேலி மாவட்டம், அது எங்கள் கள்ளக்குறிச்சி பாபநாசம் பக்கத்தில் தண்ணி அவ்வளோ அழகாக சுத்தமாக க்ளீனாக அவ்வளோ சுவையாக ஓடுது பாருங்கள் மக்களே. இந்த தண்ணி குடிக்கும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் மக்களே. ஒரு அழுக்கு கிடையாது. ஆனால் இப்போ வர வர எல்லாம் மாசுபடுத்துகிறாங்க. மக்களாக புரிஞ்சு இந்த ஆற்றை காப்பாற்றணும். இது நம்மளை தாண்டி நம்ம வருங்கால சங்கதியினருக்கு இந்த ஆறு போய் அடையணும். எல்லோரும் நல்லா பாதுகாத்து இந்த ஆற்றை நல்லா சுத்தமாக வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பல 100 வருடம் கோடி வருடம் நல்லா இயற்கையாக நல்லா செழிப்பாக ஓடும் மக்களே. நம்ம தான் இந்த ஆற்றை பாதுகாக்கணும் மக்களே. நம்ம அனுப்பிச்சதை நம்ம குழந்தைகள், நம்ம பேர குழந்தைகளை அனுப்பிக்கிறதுக்கு வழி விடணும் மக்களே. இந்த ஆற்றை நல்லா பாதுகாருங்க. இந்த ஆற்று பக்கத்தில் நின்னாலே அப்படி ஒரு மன நிம்மதி கிடைக்கும். வேறு எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, அந்த ஆற்றங்கரைக்கு வாங்க. இந்த பாலத்தில் நின்று ரசிங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே. இதுதான் நம்ம பழைய ஆற்று பாலம், பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஆற்று பாலம் மக்களே. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதை இடிக்க பார்த்தாங்க பல பேர், ஆனால் இடிக்க முடியல. ஸோ இப்போ அதை நல்லா பராமரித்து அது ஒரு நடமாடுறதுக்காக, ஒரு வாக்கிங் போகிறதுக்கு, உட்காந்து ரசிக்கிறதுக்காக நல்ல அருமையாக பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள் மக்களே. இது பழைய பாலத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பழைய பால் இந்த ஆற்றை ரசிக்கிறது சுகமே ஒரு சுகம்தான் மக்களே. இந்த அது பக்கத்தில் இருக்கிறது புது பாலம். இது இப்போ தான் கட்டின பாலம், ஆனால் அதுக்குள்ளே விரிசல் வருது. சரி, அப்படியும் நல்லா தான் இருக்குது மக்களே. இந்த பாலத்தை பார்க்கும்போது பழைய பாலத்தை நின்று புது பாலத்தை பார்க்குறது சந்தோஷமே ஒரு சந்தோஷம்தான் மக்களே. இந்த சாமி படத்தில் சாமி படமாக இங்கே தான் எடுத்தாங்க. அதே மாதிரி அன்னியன் படத்தில் அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டில் அந்த பாலத்துக்கே தான் எடுத்திருக்காங்க, பழைய பாலத்துக்கு. அதில் நம்ம நின்று இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள் மக்களே. சாயந்தரம் நேரம் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாருங்க, கோவில் கோபுரம் தெரியுது, எரிச்சலார் கோவில். பாலத்தை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பழைய பாலத்தை மக்களே. பார்க்கவே அருமையாக இருக்குது. நீங்கள் கல்லடைக்குச்சி அம்பாசமுத்திரம் பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த ஆற்றுல குளித்து பாருங்கள். உங்களுக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கும், ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். மூலிகை தண்ணீர், இயற்கை தந்த வரப்பிரசாதம் நெல்லை மாவட்டத்துக்கு கிடைச்ச இந்த தாமிரபரணி ஆறு. இது எங்கள் ஆற்று பக்கத்தில் இருக்க ஒரு பிள்ளையார் கோயில். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். பழமை வாய்ந்த மரத்தை பாருங்கள், பல 100 வருஷம் பழசான மரம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. இங்கே உட்காந்தாலே அப்படி ஒரு நிம்மதி, அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்கு. அழகாக இருக்கலாம் பாருங்கள். சுற்றி இருக்க இயற்கையை பாருங்கள், ரசிங்க மக்களே. அவ்வளோ நல்லா இருக்குது. இயற்கையை பாதுகாக்கணும் ஒவ்வொரு மனுஷனும். நம்ம நெல்லை மாவட்டத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் கடமை இந்த ஆற்றை பாதுகாக்கிறது, இந்த ஆற்று பக்கத்தில் இருக்க இயற்கையை பாதுகாக்கிறது. இது இருந்தால் நம்ம நாளைக்கு நல்லா இருக்க முடியும். இப்போ நம்ம மக்களே அம்பை சைட்லேருந்து இந்த ஆற்றை பார்க்க போகிறோம். வாங்க மக்களே போவோம். இது அம்பை சைட்லேருந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேருந்து வர்ற ஆற்றுக்கு போகிற பாதையை பாருங்கள் மக்கள், எவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்குது. பக்கத்தில் வயலை பாருங்கள், இருபுறம் மரத்தை பாருங்கள். அப்படி ஒரு நல்ல வெயில் காலத்துலேயும், இந்த கோடை வெயிலையும் இந்த மரத்துக்கு கீழேருந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. அவ்வளோ காற்றடிக்கு ஜில்லுன்னு. அது இந்த இயற்கையான வயலை பார்த்துட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். மனசு ரிலாக்ஸாக இருக்கும் மக்களே. நீங்களாம் எப்படிலாம் அனுப்பிச்சது உண்டா? அவங்க ஊரில் இதே மாதிரி உண்டா? இருந்தால் வீடியோவில் ஒரு கமெண்ட்டை போடுங்க. வாங்க அப்படியே எங்கள் கோவில் இருக்குது, அந்த கோவிலை போய் பார்ப்போம். எரிச்சலார் கோவில். ரோட்டை பார்த்திங்களா, இருபுறம் மரங்கள் மக்களே. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இருபுறம் மரங்கள், நடுவில் ரோடு, அந்த சைடும் வயல், இந்த சைடும் வயல். பார்க்கவே அவ்வளோ பசுமையாக இருக்குது. இப்போ வெயில் காலம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. இப்போ எல்லா மழை நாளில் வந்து பச்சை பசி நல்லா செழிப்பாக இருக்கும். இதோ மக்கள், எரிச்சலார் கோயிலின் கோபுரம் நல்ல பழையமையான கோயில். அப்புறம் 100 வருஷம் பழைய கோயில். நல்லா புதுப்பிச்சு நல்லா பெயிண்டில் அடித்து நல்லா வச்சுருக்காங்க மக்களே. நான்லாம் சின்ன பிள்ளைங்க தாத்தா கூட இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாலே. கோயில் பக்கத்தில் இருக்கிற மரங்கள், இயற்கையெல்லாம் பார்த்தா மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி மக்களே. நீங்கள் யாராவது கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி மாவட்டத்துக்குலாம் வந்தீங்கன்னா அதே மாதிரி ஊருக்கு இந்த கோவிலில் பட்டு போங்க, ஆற்றுல நல்லா குளிச்சுட்டு போங்க. மனசு அவ்வளோ நல்லா நிம்மதியாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு, ஃப்ரெஷ்னஸ். நல்லா மெயின்டைன் பண்ணிக்க நமக்கு. அந்த கோவிலை சுற்றி இருக்க இடமா நல்லா க்ளீனாக வச்சு, நல்லா ரோடை போட்டு, நல்லா பேவர் பிளாக்ஸ்லாம் கல்லெல்லாம் போட்டு நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே. கோவிலுக்கு நல்ல
கலர்லாம் அடித்து இப்போ அதுக்குள்ளே கும்பாபிஷேகம் வரப்போகுது நினைக்கிறேன். எல்லாம் நல்லா க்ளீனாக கலர் அடித்து சூப்பராக வச்சுருக்காங்க. கோயில் நல்ல பெரிய கோயில் மக்கள். நிறைய தமிழ் ஃபிலிம் நிறைய மூவிலாம் இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு இந்த பக்கத்துல எல்லாம். கார்த்திக் ஒரு படத்துக்குள்ளே இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. சாமி படம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. நிறைய எக்கச்சக்க தமிழ் படம் இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் முக்கால்வாசி கிராம சைடில் ஃபிலிம் எடுக்கணும்னா நம்ம திருநெல்வேலி கலெக்டர்குறிச்சி அம்பாசமுத்திரம் பக்கம் வந்து தான் ஷூட்டிங் பண்ணுவாங்க. அவ்வளோ இயற்கையாக அவ்வளோ அழகாக இருக்கும் ஊர்கள்லாம். பாருங்கள் மக்களே, கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தோன்னே அப்படியே பாசிட்டிவ் வைப் வருது பாருங்க அவங்க. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணுங்கள் மக்களே. வாங்க கோவிலுக்குள்ள நுழைவே காமிக்க உங்களுக்கு. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது, வாங்க போவோம். இதான் மக்களே என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸாக பாருங்கள் மக்களே. இதான் என்ட்ரன்ஸ் மக்களே. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை மக்களே.